ஆதி மூலமே என்று கூக்குரல் இட்டார். அந்த யானை எந்த நேரத்தில் யார் எந்த நிலையில் அழைத்தாலும் அங்கனவே உதவி செய்யக்கூடியவன் தான் இந்த எம்பெருமான். ஆமா, இப்ப நீ கூட்டியோ கூப்பிடலையோ அந்த தெரிய போட்டு உடனே கோவிந்தான் உடனே அந்த மாதிரி எந்த நிலையில யார் கூப்பிட்டாலும் வரக்கூடியவன் இறைவன் தாரணன் ஒருவன். ஆமா, அப்பேற்பட்ட இறைவன் நான் இங்க வந்திருக்கிறேன். அதை எப்படி பச்சையமா சொல்ற? நல்ல குறையில்லாத கோயிந்தா கோயிந்தானு எப்பா கோயிந்தா கோயிந்தா கோயிந்தானு மச்சஞ்சி கோயிந்தா 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 எம்பெருமானே எப்பா எம்பெருமானே ஜானகி மத்தனா நான் என்ன தவறு செய்தேன்? ஜானகி என்ன மொத்தனா எப்பா கீர்த்துனவாயா ராமரவாயா மனோகரா எங்க நகரியோ பகவானே நீ எங்க நகரியோ பாட்டு வந்திருக்கேன். நாராயணமூர்த்தி எங்கனம் இருக்கின்றீரோ எங்கனம் இருக்கின்றீரோ ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. எங்க அப்பா நோடி வீட்டு போய் கேட்டு நானா அவனை தெரியும் எப்படிதான் கூப்பிடுத்த? எங்க அப்பன் தானே நீ, எங்க அப்பன் தானே நீ. எல்லா உயிர்களுக்கும் நிலையுற்ற தெய்வமாக நீ, ஆங்காங்கு இருக்கக்கூடிய துயரை போக்கக்கூடிய வல்லலே வாசுதேவா, நீரே உன்னை முழு முதல் கடவுளாக வணங்குகிறேன் அப்படின்னு வரல சொன்னா கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு 3 முறை. எப்பா கோவிந்தா 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 மலையானே 7 மலையானே. அதுக்கெல்லாம் ஆதிக்கம் பெற்றவன் நான் கிடையாது. அதெல்லாம் எப்பவே நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப இருக்கிறது 7 மலையில. அந்த 7 மலையானேன்னு சொல்லு. அந்த 6 மலை தாண்டி 7வது மலை மேல வந்து மலை மீது வந்து எல்லாத்தையும் வேணும். சனியா என்ன நான் நண்பன் எனக்கு கத்து கொடுக்குறேன். மலை மேல இருக்கிறவனுக்கு எனக்கு அந்த மலையை விட்டுட்டு மூவ சேர்த்து ஜாயின் பண்ணிட்டான். உன்னை என்ன பண்ணிட்டான்? பகவானை பார்க்கணும்னா ஓம்பு கூப்பிடுறான். என்னடா அப்படி கூப்பிட்டா இப்ப சாமி கொடுப்பாரு. அது அப்போ மலை மேல வந்து நான் பக்தியோடு என் குழந்தை குஞ்சு ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம் நல்லா சுபட்சமா இருந்தா 6 மலை தாண்டி 7வது மலை மேல உனக்கு இருமுடி கட்டின்னு வந்து இருமுடி கூட கட்டி மனிதன் ஒருவன் எந்த நிலையிலே நிலைக்கின்றானோ இந்த கலியுகத்துல நிறைய நடக்குது. அம்மன் கோயிலுக்கே இருமுடி கட்டுறாங்க இப்போ. ஆமா, அந்த மாதிரி வந்து தண்ணியில தலைய ஊத்தி தலையில தண்ணிய தண்ணி குளிச்சுட்டு என் மயிறு என் பொண்டாட்டி மயிறு என் பொண்ணு மயிறு என் புள்ள மயிறு எங்க ஆயா மயிறு எங்க தாத்தா மயிறு எங்க பெரியம்மா மயிறு ஏர்வியா எங்க பெரியம்மா மயிறு எல்லா மயிரையும் உன் சண்டையில குடுக்குறேன். எந்த மயிரை நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ நான் வெற்றிங்கிற மயிரை மட்டும் ஏத்துக்கிறேன். உனக்கு இந்த பெரியவங்க உன்னை தேடி காத்து வளர்த்த உள்ள மயிர்லாம் எனக்கு வேண்டப்பட்டாலும் அது வேண்டாம போனாலும் ஆனா நீ வச்சுக்கிற மயிர் மட்டும் நான் ஏற்றுக்கிறேன். அது நல்லதான் நான் பச்சினாலும் தண்ணி ஊற்றி போடுவேன். ஏய் மாதவா, அப்ப நீ இந்த இருமுடியை தாங்கின்னு சொன்னிய இருமுடி இல்ல பகவானிய நிறுத்தியாக மனத்துல நிறுத்தி முடி போட்ட வண்ணமாகத்தான் திருமாமலை வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உள்வினையை தீர்த்து அவர்களுக்கு வேண்டியதை அருள் கொடுத்து விட்டார் எம்பெருமாள். அவன் இங்க வரும்போதே பெராட்சின்னு வந்து போற வேலை. இந்த உயிர் கொடுக்கிற சாமிக்கு மயில மட்டும்தானா கொடுப்பீங்க? ஏன் கொடுக்க கூடாது? மயிறு தட்ட மட்டும் துடுக்குறது மயிறு மட்டும்தான். அதனாலதான் சாமிக்கு மயிறு கொடுக்குறது.